கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 90ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இந்த ஒரு வேத வசனம் மோசேயினுடைய ஜெபம் என்று அழைக்கப்படுகிறது. மோசே ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறான். என்ன? காலையிலே உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். எதற்காக? நாங்கள் வாழ்நாள் எல்லாம் இன்றைக்குள்ள நாள் எல்லாம் மாத்திரமல்ல, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நாட்கள் எல்லாவற்றிலும் களிகூர்ந்து மகிழும்படி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் திருப்தியாக்கும் என்று இந்த குறிப்பிட்ட அதிகாரத்தில் உள்ளதான வேத வசனங்களிலே 12வது வசனத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உமது கிருபையினால் எங்களுக்கு போதனை செய்து திருப்தியாக்கும். உம்முடைய கிருபையினால் எங்களுக்கு போதித்து திருப்தியாக்கும். எங்களுக்கு என்ன போதிக்க வேண்டும்? ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுடைய நாட்களெல்லாம் நாங்கள் எண்ணக்கூடிய அறிவை எங்களுக்கு போதித்தருளும். அது நிமித்தமாய் நாங்கள் திருப்தி அடைய வேண்டும். ஞானமுள்ள இருதயம், தேவனை அறிகிற ஒரு இருதயம். பிரியமானவர்களே, நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த மனுஷனுடைய வாழ்க்கையின் நாட்கள், இது தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள் நம்மூலமாய் பிறருக்கு நிறைவேற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஞானத்தையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தையும் நாம் அறியும்படி ஆண்டவரே எங்களுக்கு நீர் போதித்தருளும். பிதா நமக்கு போதிக்கிறார், இயேசு நமக்கு உபதேசம் பண்ணுகிறார், ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றெல்லாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்று எனக்கு போதித்தருளும். அவருடைய கிருபையினால் நமக்கு போதித்து திருப்தி ஆக்குவார். இரண்டாவதாக பிரியமானவர்களே, 13வது வசனம், கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர், உமது அடியாருக்காக பரிதபியும், உமது அடியார் மீது மனது உருக்கமாகும், உமது அடியாருக்கு இறங்கும். ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் நமக்கு இறங்கி திருப்தி ஆக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய மனதுருக்கம் நமக்கு வியாதி பலவீனங்கள் சுகவீனங்களிலிருந்து, நம்முடைய குறைவுகளிலிருந்து விடுவிக்கிறது என்று நாம் வேதத்திலே நாம் சுவிசேஷ புத்தகங்களிலே பார்க்கிறோம். அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல ஜனங்கள் இருக்கிறதை கண்டு மனது உருகினார். அங்கு வியாதிப்பட்டவர்களை, சுகவீனமாய் இருக்கிறவர்களை, பலவீனமாய் இருக்கிறவர்களை, பிசாசின் பிடிகளை அகப்பட்டவர்களை கண்டு மனதுருகி ஆண்டவர் அவர்களை தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய மனதுருக்கம் அல்லது அவருடைய பரிதபிப்பு, அவருடைய இரக்கம் பிரியமானவர்களே நம்மை திருப்தியாக்கக்கூடியதாய் இருக்கிறது. மூன்றாவதாக 15வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவரீர் எங்களை சிரமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். மனிதன் இந்த பூமியிலே வாழக்கூடிய நாட்களிலே அவன் மகிழ்ச்சியாய் இருப்பதை அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை. அப்படி மகிழ்ச்சியாய் இருப்பது எப்படி என்று சொல்லி உலகத்துக்கு நேராய், மாம்சத்துக்கு நேராய், பிசாசுக்கு நேராய் செல்கிறது நிமித்தமாய் வேதனையும் சஞ்சலமும் வாழ்நாள் குறுகினவனுமாய் இருக்கிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள் மாத்திரம்தான் நமக்கு மகிழ்ச்சி. நமக்கு அத்திமரம் துளிர்விட்டாலும்
திராட்சை செடியிலே பலன் இல்லாமல் போனாலும், ஆட்டு மந்தை மாட்டு மந்தை அதனுடைய கிடை அற்று போனாலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்போம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நமக்கு பலன் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவா எங்களுடைய வாழ்க்கையிலே துன்பத்தை காண்கிறோமோ அதற்கு சரியாய் எங்களுடைய நாட்களை எல்லாம், வருஷங்களை எல்லாம், எங்களுடைய சிறுமையை அகற்றி எங்களை சந்தோஷத்துக்குள்ளாக, மகிழ்ச்சிக்குள்ளாக, கலிகுறுதலுக்குள்ளாக எங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக என்று நாம் செபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய கிருபை நம்மை மகிழ்ச்சியினால் திருப்தியாக்கும். நான்காவதாக 16வது வசனத்திலே பார்க்கிறோம், உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக. பிரியமானவர்களே, அவருடைய மகிமையினால் நாம் மகிமை அடைவோம். தேவ மகிமை உடையவர்களாகத்தான் இந்த பூமியிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். நாம் பாவம் செய்தபோது நாம் இழந்தது என்ன? தேவ மகிமையை இழந்தோம். பிரியமானவர்களே, அவருடைய கிருபையை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது, அவருடைய மகிமையும் நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அதை அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு நித்தமும் அனுகிரகம் செய்ய வேண்டும். உம்முடைய கிருபையினால் முடிசூட்டும் என்று நாம் செபிக்கிறது போல, உம்முடைய ஆண்டவரே, என்னை உம்முடைய மகிமையில் நான் நிரப்பும், நான் உம்மை மகிமைப்படுத்தும்படி என்று நாம் செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கடைசியாக 17வதாக நாம் பார்க்கிறோம், அவருடைய கிருபை பிரியமானவர்களே தம்முடைய மகிமையினால் நமக்கு விளங்க பண்ணுகிறது அல்லது திருப்தியாக்கிறது. 17வது வசனத்திலே பார்க்கிறோம், 5வதாக, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக, எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்திலே உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கிரியைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நம்முடைய கிரியைகளெல்லாம் பிரியமானவர்களே தேவனுடைய நாமத்தை, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றக்கூடியதாய் இருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகள் நிலைத்திருக்க வேண்டும். நம்முடைய கிரியைகள் பொத்தலான பையிலே போடுகிறது போல இராமல், ஐஸ்வர்யமும் சம்பத்தும் பிதாக்கள் வைத்துவிட்டு செல்கிற பொக்கிஷம், சொத்து என்று சொல்லுகிற வசனத்தின் பிரகாரம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய கரத்தின் கிரியைகளினாலே, தேவனுடைய அனுகிரகத்தினாலே, கிருபையினாலே சம்பாதித்தவைகள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் வரக்கூடிய சந்ததிக்கு பிரியமானவர்களே அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கும் நம்முடைய கிரியைகள் ஆசீர்வாதமாய் உறுதிப்படுத்த வேண்டும். அவருடைய கிருபை நம்முடைய கிரியைகளை உறுதிப்படுத்தி திருப்தியாக்கும். செபிக்கலாம். அன்புள்ள இயேசு சாமி, காலையிலேயே உமது கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும். எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்து, எங்களுக்கு இரக்கம் பாராட்டி, எங்களை மகிழ்ச்சியாக்கி, உம்முடைய மகிமையினால் எங்களை முடிசூட்டி, எங்களுடைய கிரியைகளெல்லாம் உறுதிப்படுத்தி ஆண்டவரே களி கூர்ந்து மகிழும்படி உமது கிருபையினால் எங்களை நித்தமும் நடத்தி திருப்தி ஆக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.